கைஸ் இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா ரிஸ்டரேஷன் தான் பார்க்க போகிறோம். ரிஸ்டரேஷன் சாரி ஐம் ஸோ சாரி. அதாவது நம்ம கேமராமேன் வீட்டில் வந்து ஸோ ஸ்விம்மிங் பூலில் ஃபிஷ் டேங்க் வச்சுருக்காங்க. ஃபிஷ் டேங்க் வந்து சரி பண்ண லைட் வைக்க போகிறோம். லைட்டுக்கான சர்க்யூட் மட்டும் செஞ்சு வச்சுருக்கேன். அது வயர் எக்ஸ்டெண்ட் பண்ணுறது சில வேலையெல்லாம் பார்ப்போம். அவங்க பார்க்கலாம். சரி கைஸ், இப்போ வந்து நான் இந்த ஓட்டை பிடிச்சிருக்கேன் ஒரு கட்டப்பை குச்சியில். இந்த ஓட்டை வழியாக வயர் விட்டு ஒரு லைட்டை மட்டும் சரியாக செட் பண்ணிடுவோம் லைட்டை. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வயர் தேவைப்படுது, எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஓகே கைஸ், நம்மகிட்ட ஒரு லென்த்தான ஒரு வயர் இருக்குது. இப்போ என்ன பண்ணணும்னா இதில் வந்து இந்த பக்கம் இன்னொரு வயர் நமக்கு தேவைப்படுது. நல்லா பெருசாக அதுவும் வேணும். இது எல்லோ வந்து பாசிட்டிவ், பிளாக் வந்து நெகட்டிவ்னு வச்சுக்கோம். இந்த பக்கம் எல்லோ வந்துரு அதுதான் வருதா தேவையே வரட்டும் பார்த்து என்ன அடி மட்டும் பாருங்க. வெயிட் பண்ணுங்க, ரிங் லைட்டில் பிடிச்சி பார்ப்போம். பண்ணுங்க கைஸ், நான் இந்த வயர் அந்த பக்கம் எடுத்துகிட்டு சரி கைஸ், இப்போ வந்து வயர் இந்த பக்கம் ரெண்டுத்தையுமே இழுத்துட்டேன். இப்போ வந்து இந்த லைட் எடுத்து கனெக்ஷன் கொடுத்துருங்க. சரி கைஸ், இப்போ அந்த வயரை அந்த ரப்பர் எடுக்கிறது வந்து எடுத்துகிட்டு வந்துட்டோம். வந்து இங்கே இருக்கிறது அப்படியே எடுத்து விட்ருவோம். நமக்கு ஓன் ஐடியா தான். நீங்கள் 1-2 லைட்டு கூட போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்கிட்ட இப்போ இருக்கிறது ஒரு லைட் தான். இந்த லைட் நல்லா க்ளீன் பண்ணிக்கணும். லேசாக ஸ்கெட்ச் ஒட்டிகிட்டு இருக்கு, பழைய ஸ்கெட்சு. இந்த பக்கம் ப்ளஸ்ஸு, ஓகே ப்ளஸ் இந்த பக்கம் வரணும். ஓகே வச்சுக்கலாம். சால்டிங்லாம் பண்ண போதில்லை, அப்படியே இன்சுலேஷன் பண்ணிடலாம். பஸ் மூடி வைக்கிறேன். சரி, அடுத்ததாக டேப் இங்கே இருக்குது ஆல்ரெடி, டபுள் சைடு டேப்பு, அதை போட்டுக்கலாம். இன்சுலேஷன் டேப் வந்து இது பின்னாடி சுற்றியே சொன்னேன், அது யூஸ் பண்ணி அது என்னைக்காச்சும் ஒன்று யூஸ் ஆகும்ட்டு இது பின்னாடி சுற்றியே சொன்னேன். இன்றைக்கி ஒரு 2 வீடியோ வந்துடும் கைஸ், சண்டேவே ஒரு 2 வீடியோ வந்துடும். இதை பார்த்துட்டு நீங்கள் வீட்டில் போயிட்டு உங்கள் ஃபிஷ் டேங்க்லேயும் அந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும். ஃபிஷ் டேங்க் வச்சுருக்காங்க, வெரி யூஸ்ஃபுல். ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் மறந்துடாதீங்க கைஸ், இன்சுலேஷன் பண்ணிடணும். இல்லைனா ஷார்ட் ஆகி லைட் ஒழுங்காக எரியாது. இந்த பக்கமும் ஒட்டக்கூடாது. வர மாட்டேங்க கைஸ். இந்த வீடியோ ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள வந்துடும் நினைக்கிறேன். பார்ப்போம். அதே மாதிரி நமக்கு கரண்ட் எல்லாம் கொடுக்க போதில்லை, 9 வோல்ட் பேட்டரி யூஸ் பண்ண போகிறோம்.
ஏன்னா நமக்கு அதெல்லாம் தெரியாது. தெரியாததை யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம ஸ்கூல் ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி தான் தெரியும். ஓகே, டவுன் சைட் டேப் வச்சு ஒட்டியாச்சு. தேவைப்பட்டால் கொஞ்சம் மேலே செரோ டேப் போட்டுக்கலாம். செரோ டேப் இல்லை, நான் என்ன பண்ணலாம், இன்சுலேஷன் டேப்பே கொஞ்சம் போட்டு விட்ருவோம். இந்த இது இன்சுலேஷன் டேப் அந்த லைட் மேலே போட்டாதீங்க, அது வந்து விசிபிளாக இருக்காது லைட்டு. அந்த சைடில் இருக்கிற வயரு அந்த மாதிரி இடத்துல போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இன்னொரு டேப் கைஸ், நீங்கள் பார்க்குறீங்கல்ல, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க கைஸ். அப்போ எனக்கு கொஞ்சம் வியூஸ் ஆச்சு வரும். லைக்காக கேட்குறேன் எல்லா மாதிரியும், வியூஸ் தானே கேட்குறேன். ஷார்ட்ஸுக்கெலாம் நல்லா வியூஸ் போகுது, வீடியோஸ்க்கு வியூஸே போக மாட்டேங்குது. ஓகே, இப்போ வந்து நான் ரொம்ப முக்கியமான விஷயத்தையே பண்ண மாட்டேன்ட்டேன். லைட் எரியுதான் பார்க்க மாட்டேன்ட்டேன். ஓகே, அது ப்ளஸ் எடுத்து அமைச்சிருவோம். பிளாக் வந்து மைனஸ். எரியல ஒன்றும் அவ்வளோதே. அதே சரியில்லை ஒன்றும். வெயிட் பண்ண, சரி பண்ணிட்டு வந்துடுறேன். அது ஒன்றும் இல்லை கைஸ், நான் தப்பு பண்ணிட்டேன். இது பிளாக் வந்து ப்ளஸ்ஸாகவும் எல்லோ வந்து மைனஸாகவும் கொடுத்துட்டேன். சரி, இப்போ வந்து மறுபடியும் டேப் போட்டுடலாம், வாங்க பார்த்துக்கலாம். வாழ்க்கை ஓகே, ஒரு தடவை அப்படி செக் பண்ணி பார்த்துப்போம். நல்லா பிரைட்டாக எரியுது, இது போதும். இப்போ இன்னும் கொஞ்சம் வயர் தேவைப்படுது. பேட்டரி செட் பண்ணுறதுக்கு நான் இங்கே ஒரு கிளாஸ் பாட்டில் எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் தொடச்சிக்கணும், வெயிட் பண்ணி வந்துடுறேன். சரி கேஸ், இப்போ வந்து ஒரு பாட்டில் க்ளீன் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ என்ன பண்ணோன்னா, இந்த மாதிரியான ஒரு பேட்டரி கேப் எடுத்துக்கோங்க. நம்ம வந்து பாசிட்டிவ் வந்து ஸ்ட்ரெயிட்டாக கனெக்ட் பண்ண போகிறோம், நெகட்டிவ் வந்து பேட்டரியில் கனெக்ட் பண்ணி சுவிட்சில் கனெக்ட் பண்ணிடுவோம். கிளாஸ் தெரிகிறது தான் ஓடிடும். ரிங்லைட் எடுத்துட்ருக்கேன் இந்த வீடியோவில். ஒன்றும் இன்சுலேஷன் டேப் கழிச்சு செலோ டேப் பண்ணி என்ன போட்டுது. உண்மை இப்படி தான் கைஸ், கடைசியாக இருக்க அந்த ஒரு இன்சுலேஷன் டேப் தான் கைஸ் கொடுத்துருக்கோம். இந்த இன்சுலேஷன் டேப் தான் ரொம்ப முக்கியமே, ஷார்ட் ஆகிடும். ஓகே, இதில் வந்து ப்ளஸ் கரெக்டாக கனெக்ட் பண்ணிடுவோம்.
+2 plus +2. அழைச்சிக்கிட்டு இருக்கு. என்னடா ஷார்ட் ஒழுங்காவே தெரிய மாட்டேங்கேன்னு பார்த்துட்டு இருந்தேன். எதுக்கும் செக் பண்ணிப்போம். ஓகே எரியுது. ஓகே. இப்போ சுவிட்ச் எடுக்கும். அதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் வயர் தேவைப்படுது. இப்போ வந்து முடிச்சு போட்டுருக்கேன். திக்கா போட்டுக்கணும். இப்போ இதை வந்து இங்கே கனெக்ட் பண்ணணும். ஒரு வீடியோ 4 நிமிஷம் 3 நிமிஷம் வருது. 10 நிமிஷத்தை தாண்டிட முடியா? முன்னாடி ஒரு ரெஸ்டரேஷன் போட்டிருக்கோம். இப்போ தான் ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி ஒரு வீடியோ போடுறோம். என்ன அது ரெஸ்டரேஷன், இது வந்து ஸ்டோரேஷன். இது வர மாட்டேங்கி. இதுக்கும் இந்த மாதிரி இது கட்டு யூஸ் பண்ணலாம். கட்டு வந்துடு. ஓகே, இதுவும் ஓகே. இந்த வாய் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். நான் இதை பிடிச்சிட்டு அது வர மாட்டேங்குது கைஸ். வர மாட்டேங்குது. கைஸ் நான் செல்லோ டேப் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸ்விட்சில் வாட்டர் இருக்கு. ஒன்றும் ஓகே. நல்லா திக்காக இருக்குது.
ஓப்பன் த டோர். ஐயோ 6 நிமிஷத்துக்கு போயிடுச்சே. அதாவது 10 நிமிஷத்துக்கு மேலே வந்துடும். அதே மாதிரி இன்னைக்கு இன்னொரு வீடியோ போடலான்னு இருக்கேன். எலிசாலியோவுக்கு நாங்களே புக் பண்ணி போட போகிறோம். அடடா அவ்வளோ அடடா அடடா அடடா. ஓகே, வந்து சீல் பண்ணிடுவோம். வேறு வர மாட்டேங்கி. ரிப்பன் வேணும். ஆன்ல இருக்கா ஆஃப்ல இருக்கா? ஆன்லைன் வைப்போம். ஓகே, ஆன் ஆஃப் ஆன் ஆஃப் ஆன். ஓகே, இங்கே ஒரு சுருட்டி எல்லா இடத்துலையும் இன்சுலேஷன் பண்ணிட்டோன்னா வேலை முடிஞ்சுது. நம்ம கேமராமேன் வீட்டை போயிட்டு ஃபிஷ் டேங்கில் மாட்டிடலாம். இது வந்து நம்ம கேமராமேன் கொடுத்ததுக்காக ஒரு சின்ன கிஃப்ட் மாதிரி. வேறு ஏதாவது பண்ண வேண்டியது இருக்கா? இல்லை, இன்சுலேஷன் மட்டும்தான். டேப் போடுறது மட்டும்தான். இன்சுலேஷன் டேப் காலி ஆயிடுச்சு. டேப் பத்தலை டேப்பு பத்தலை. அதே மாதிரி கைஸ், இனிமேல் நம்ம சாட்டர்டே சண்டே தான் வீடியோ போடுவோம். ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ தான் சொல்ல முடியாது. இந்த மாதிரி 2 வீடியோலாம் வரலாம். இன்றைக்கி 2 கண்டென்ட் எடுத்துருக்கேன். ஏன்னா மற்ற நாள் எனக்கு ஸ்கூல் இருக்குது.
நான் 7th தான் படிக்கிறேன். ஸ்கூல் இருக்கும். இதே சாட்டர்டே சண்டே எனக்கு ஒரு சில ஃபீவர் நேற்று வந்துருச்சு. சாயங்காலம் சரியானதுக்கப்புறம் வீடியோ போட்டேன். லைட் எரியுது. இங்கே நல்லா ஸ்டெஃபாக இருக்கிறதுக்காக இன்னும் கொஞ்சம் செல்லோ டேப் போட்டுப்போம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த கிளாஸ் பாட்டிலுக்குள்ளே இந்த பேட்டரியை மட்டும் வைக்க போகிறோம். வாங்க வைக்கலாம். அப்படியே கவர் ஆகுதுன்னு நினைக்கிறேன். கிளாஸ் பாட்டில் எங்கே அந்த மூடியை காணும். இம்பார்ட்டண்ட்டான மூடியவே காணும். ஓகே, அப்படியே உள்ள வச்சுருவோம். கைஸ் நம்ம இன்சுலேஷன் டேப் இருந்துருக்கு. நான் தான் அவங்க பார்க்கல. ஒரு மூலையில் இருக்கு. சரி, அது அம்மா பார்த்துக்கலாம். ஒன்றும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான அந்த மூடியவே காணும். என்ன பண்ணுறது? சுவிட்சில் போவோம். போகுது வேணாம், சுவிட்ச் வெளியவே இருக்கட்டும். சரி கைஸ், இந்த வீடியோவில் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ் காமிச்சுக்கிறேன். சரி கைஸ், இந்த வீடியோவில் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைட்டு நல்லா இருக்கா? ஓகே. ஓகே, பிடிச்சிருக்கா?